இமயக்குருவின் இதய சீடன் ஒரு பயணம் தொடர்கிறது. எவரும் அறியா யோகி. பெனாரஸில் உள்ள முன்சி படித்துறையில் அமர்ந்து கங்கையாற்றில் செல்லும் படகுகளை காணும்போது இதற்கு முன் இந்த பழமை வாய்ந்த நகரத்திற்கு வந்த அனுபவம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அப்பொழுது டெல்லியில் நானாஜி தேஷ்முக் பதிப்பித்த மன்மதன் என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்தேன். நான் அந்த வேலையை விட்டுவிட முடிவு செய்திருந்தேன். பேட்ரியாட் என்ற ஓர் இடதுசாரி நாளிதழில் இருந்து வெளியேறிய பத்திரிகையாளர் கணேஷ் சுக்லா ஆசிரியராக இருக்கும் நியூ வேவ் என்ற குறும் இதழில் சேர முற்பட்டேன். அந்த வேலையை விடுவதற்கு முன் ஒரு வாரம் விடுப்பெடுத்து பெனாரஸ் சென்றேன். நான் சுதந்திரமாக வாழ்ந்து என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கூறி மகேஸ்வரநாத் பாபாஜி என்னை 2 வருடம் அவரிடமிருந்து விலக்கி வைத்த சமயம் அது. ஏதாவது படித்துறையிலோ அல்லது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் குறுகிய தெருக்களிலோ பாபாஜியை எதிர்கொள்ளலாம் என்று இரகசியமாக எதிர்பார்த்திருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக அவ்வாறு நடக்கவில்லை. ஒரு நாள் மாலையில் மணிகர்ணிகா படித்துறையின் மேல் இருந்த சிதிலமடைந்த மண்டபத்தில் அமர்ந்து எரிந்து கொண்டிருந்த உடல்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் வலப்பக்கம் திரும்பிய போது அங்கு ஒரு தலைமுடி முழுவதும் அளித்த தண்டமேந்திய சந்நியாசி ஒருவர் தியானம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அவர் தசநாமி பிரிவை சேர்ந்த துறவியாக இருக்க வேண்டும் என்று யூகித்தேன். ஆதிசங்கராச்சாரியார் தோற்றுவித்த இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாக பிணங்கள் எரியும் படித்துறைக்கு அருகில் வரமாட்டார்கள் என்பதால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 1/2 மணி நேரம் கழித்து அவர் கண்களை திறந்து என் மீது பார்வையை செலுத்தினார். அவர் அருகில் செல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர் காலில் விழுந்து கைகூப்பி வணங்கினேன். அவர் நமோ நாராயணா என்று தசநாமி பரம்பரையின் வழக்கத்தில் என்னை வணங்கினார். நான் அமரலாமா என்று கேட்டேன். அமர்ந்து கொள் என்று கூறினார். பின் நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் விசாரித்தார். நான் சில விவரங்களை சொல்லிவிட்டு நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்த மகேஸ்வரநாத் பாபாஜி என்ற ஒரு மகா யோகி இருக்கிறார் என்றும் அவர்தாம் என் குரு என்றும் அவருடன் சில வருடங்கள் இமயமலையில் இருந்ததாகவும் கூறினேன். ஓ, அப்படியென்றால் நீ ஒரு நாத் என்றார். ஆனால் நீ ஓர் கான்ஃபட்டா இல்லை என்றார். கான்ஃபட்டா என்பது நாத் பரம்பரையை சேர்ந்தவர்கள் காதுகளை குத்தி அதில் அணியும் ஒருவித காதணியை குறிக்கும். பாபாஜி எனக்கு அந்த வழக்கத்திலிருந்து விலக்கு அளித்திருக்கிறார் என்றேன். சிறு மூச்சு விட்டு அவர், உனக்கு தெரியுமல்லவா, தசநாமிகளாகிய நாங்கள் நாத் சம்பிரதாயத்தை அதிகம் விரும்புவதில்லை. இருந்த போதிலும் என் சொந்த கருத்து என்னவென்றால், நான் நாத் சம்பிரதாய போதனைகள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவோருக்கு நல்ல பங்களிப்புகளை செய்துள்ளன என்றார். நான் அவரிடம், இந்த இடத்தில் ஏதாவது பெரும் யோகிகளை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர், இங்கு வெளியில் தெரியாத சில யோகிகள் நிச்சயமாக இருக்கிறார்கள். மாபெரும் வேதாந்திரிகர் பட்ரிஜி பெனாரஸில் குடி உள்ளார். அவரை சென்று பார் என்று சொல்லலாம் தான். ஆனால் உன் துரதிர்ஷ்டம், அவர் தற்போது பத்ரிநாத்தில் உள்ளார் என்றார். சிறு இடைவெளி விட்டு, அசி படித்துறை அருகில் ஒரு யோகி சிறு குடிலில் தன்னந்தனியாக இருக்கிறார். அவர் தசநாமி வழிவகையை சேர்ந்த தண்டி சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் தனது தண்டியை எறிந்துவிட்டு இப்போது எந்த வழி வகையையும் சேராமல் இருக்கிறார். நீ ஒரு பெரும் யோகியை சந்திக்க இவ்வளவு முனைப்புடன் இருப்பதாலும், நீ உன் ஆன்மீக பாதையில் உண்மையாக இருப்பதாலும் நீ சென்று அவரை பார்ப்பது நல்ல யோசனையாக இருக்கலாம். அவர் மிக அரிதாகத்தான் பேசுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் யாருக்கு தெரியும், உனக்கு ஒருவேளை அதிர்ஷ்டம் இருக்கலாம் என்று சொன்ன அவர் எழுந்து நின்று நமோ நாராயணா என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அசி படித்துறைக்கு செல்வதற்கு காலம் கடந்து விட்டபடியால் மேலும் சற்று நேரம் மணிகர்ணிகாவில் இருந்துவிட்டு விஸ்வா படித்துறையில் உள்ள என்னுடைய சிறிய அறைக்கு திரும்பினேன். யாரும் கண்டுகொள்ளாத அந்த பழைய கட்டிடத்தின் பாதுகாவலர் எனக்கு ஓர் இரவிற்கு ரூபாய் 50 வாடகைக்கு ஒரு அறையை கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த சூடான பாலை அறிந்துவிட்டு என் பையில் இருந்த பணத்தை தோல் பையில் வைத்துவிட்டு கயிற்றுக்கட்டிலில் படுத்து உறங்கினேன். நல்ல ஆழ்ந்த உறக்கம். அடுத்த நாள் அதிகாலையில் வெகு விரைவில் எழுந்துவிட்டேன். அதிகாலை ஆரத்தியின் மணியோசையும் சங்கொலியும் கேட்டது.
படித்துறையில் இறங்கி கங்கையில் முழுகி என் அறைக்கு திரும்பி வந்து என் தோள் பையை எடுத்துக்கொண்டு அஸ்ஸி படித்துறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அந்த காலை பொழுதை பெனாரஸுக்கு மட்டுமே உரித்தான அமைதியையும் சாந்தத்தையும் உதிக்க இருக்கும் சூரியன் தன் இளஞ்சிவப்பு கதிர்களால் பரப்பினான். அதற்குள் சில படகுகள் ஓட ஆரம்பித்து விட்டன. நான் அஸ்ஸி படித்துறையை அடைந்த பொழுது சூரியனில் பாதி உதித்து கீழ்வானம் ஒரு தங்கத்தகடு போல் மின்னி ஈஷாவாசிய உபனிஷத்தின் இந்த வரிகளை எனக்கு நினைவூட்டியது. ஹிரண்மயேன பாத்ரேன ஷத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷன்னபாருணு ஷத்யதர்மாயுதிஷ்டயே. ஆளும் சூரிய தேவா, ஒளிரும் தங்கத்தகடை உன் முகத்திலிருந்து நீக்கு. அதனால் உண்மையான பரபிரம்மத்தை கோரும் நான் உன்னை நேருக்கு நேர் காண முடியும். அஸ்ஸி படித்துறையில் சிலரை விசாரித்து அந்த யோகியை கண்டுபிடித்தேன். அவர் படித்துறைக்கு அருகில் முன்புறம் சிறு முற்றம் கொண்ட ஓர் குடிலில் வசித்து வந்தார். நான் குடிலுக்கு சென்றேன். அவர் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அவர் மெலிந்து குள்ளமாக வெயிலினாலும் தேகம் கருத்து ஏறக்குறைய பழுப்பு நிறத்தில் இருந்தார். முகத்திலிருந்து வழியும் சாம்பல் நிற தாடியுடன் இருந்த அவரது தலைமுடி சீராக தலை உச்சியில் கொண்டையிடப்பட்டிருந்தது. அவர் ஓர் கௌபீனம் மட்டுமே உடுத்தி பெருக்கெடுத்து ஓடும் கங்கை நதியை அமைதியாக பார்த்தவாறு பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரிடம் மிகவும் வித்தியாசமான அம்சமாக நான் கண்டறிந்தது அவரது பெரிய சாந்தமான கண்களைத்தான். அவர் கழுத்தில் ருத்ராட்ச குட்டைகள் அணிந்திருந்தார். அவர் நாத்பிரிவிற்கான எந்த உபகரணங்களும் இல்லை, துணியும் இல்லை. நான் அவர் காலில் விழுந்து வணங்கி எழுந்து, நீங்கள் மௌனத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உங்கள் அருகாமையில் தியானம் செய்ய மட்டுமே விரும்புகிறேன் என்று கூறினேன். அவர் அன்பாக சிரித்து, பரவாயில்லை, நான் கண்மூடித்தனமாக விதிகளை கடைபிடிப்பதில்லை. உன்னிடம் உண்மையான ஆர்வம் தெரிகிறது. இங்கே வந்து முற்றத்தில் உட்கார் என்று கூறி என்னை வியப்பில் ஆழ்த்தினார். நான் முற்றத்தில் ஏறி அவர் அருகில் மடித்து வைக்கப்பட்டிருந்த போர்வையில் அமர்ந்தேன். அவர், பார்த்தாயா, இன்று யாராவது ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்தேன் என்றார். பின்பு என்னை பற்றி விசாரித்தார். என் வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக சொன்னேன். அவர் பொறுமையாக கேட்டார். மகேஸ்வரநாத் பாபாஜி பெயரை சொன்னவுடன் அவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஓ, நீ மகேஸ்வரநாத் பாபாஜியின் சீடனா? அவர் அரிதாகத்தான் சீடரை ஏற்றுக்கொள்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. ஆனால் நாங்கள் இருவரும் சக சீடர்கள் என்று தெரிந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்றார். ஆனந்தத்தில் மூழ்கிய நான் மூச்சு விட மறந்து, நீங்களும் ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடர்தானா என்று கேட்டேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று அவர் அமைதியாக கூறினார். நீ இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாளை இந்நேரத்திற்கு வா. நான் ஸ்ரீ குரு பாபாஜியை சந்தித்ததை பற்றியும் அவர் எவ்வாறு எனக்கு அருள் செய்து என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றியும் நான் கூறுகிறேன் என்றார். மறுநாள் அதிகாலையில் நான் அவர் சொல்லப்போவதை, அதிலும் ஸ்ரீ குரு பாபாஜியை பற்றி என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்கும் ஆவலுடன் அவர் குடிலுக்கு நடந்தேன். அவர் மண்கோப்பையில் ஓர் பணியாளர் எடுத்து வந்த சூடான தேநீரை எனக்கு கொடுத்தார். இந்த வேளையில் கங்கை அழகாக இருக்கிறதல்லவா என்றார். ஆமோதித்த நான், பாபா அவர்களே, உங்களுக்கு ஸ்ரீ குரு பாபாஜியுடன் ஏற்பட்ட சந்திப்பை பற்றி முடிந்தால் தயவு செய்து கூறுங்கள் என்றேன். அவர் நதியை நோக்கினார். அது அவர் தனது கடந்த காலத்தை அசைப்படுவது போல் தோன்றியது. அப்பொழுது நான் தசநாமி வழிவகையை சேர்ந்த ஆச்சாரமான முனிவராக இதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். குடிலை கட்டுவதற்கு வெகு காலம் முன்பு நடந்தது இது. நான் பெருக்கெடுத்து ஓடும் நதியை பார்த்து கொண்டு எங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் பரபிரம்மம் பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். வெகு நாட்களாக இதுதான் என் அன்றாட வழக்கம். நான் ஆசிரமத்தை விட்டு வெளியில் சென்று மாலை பொழுது முழுவதையும் தியானம் செய்து கழிப்பேன். நான் சேர்ந்து இருந்த சந்நியாச வழிவகையின் அடையாளங்கள் உட்பட அனைத்தையும் துறக்க வேண்டும் என்ற தீவிரமான உந்துதலால் படித்துறையில் கீழே இறங்கி என் தண்டியை ஆற்றில் விட்டு அது மிதந்து செல்வதை பார்த்தேன். இந்த உலகத்தோடு எனக்கு இருந்த அனைத்து பற்றுகளையும் துறந்துவிட்டதில் என் மனம் நிம்மதியாலும் சாந்தத்தாலும் நிரம்பியிருந்தது.
படிகளில் ஏறி சுகாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் நிலை பெற்றேன். நான் கண் விழித்து பார்த்த இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்தேன். என்னை சுற்றி அனைத்தும் அசைவற்று இருந்தன. படகோட்டிகள் கூட வீட்டிற்கு சென்று விட்டனர். பிறை நிலவின் ஒளி நதியை மிளிர செய்திருந்தது. நான் எழுந்து நின்றவுடன் தான் எனக்கு தங்குவதற்கு இடமில்லை என்பதை உணர்ந்தேன். என் தண்டி இல்லாமல் மடாலயத்திற்கு செல்ல முடியாது. ஒரு இலக்கின்றி தசாஸ்வமேத படித்துறையை நோக்கி நடந்தேன். மணிகர்ணிகா படித்துறையை தவிர இறந்த உடலை தகனம் செய்யும் மற்றொரு இடமான ஹரிச்சந்திரா படித்துறையை கடந்து சென்றேன். நான் அதை கடந்து செல்லும் போது சுடுகாட்டு பணியாளர்களில் ஒருவனை பார்த்தேன். கருப்பாக அழுக்காக இருந்தான். இவர்கள் ஆச்சாரியமானவர்கள், கீழ் சாதியினர் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். பிணங்கள் நன்றாக எரிய வேண்டும் என்பதாலோ என்னவோ ஒரு நீல கம்பை வைத்து நெருப்பை கிளறி கொண்டிருந்தான். அநேகமாக அவன் குடித்திருக்கக்கூடும் என்ற எண்ணம் என்னுள் எழுந்தது. எவ்வளவு அழுக்கு! என்ன பரிதாபமான வாழ்வு! அருவருப்பாக இருந்த அவன் திடீரென்று என்னை பார்த்து, சாமி ஓடுங்க, நான் உங்களை தொட்டு தீட்டாக்கப் போகிறேன் என்று குடிபோதையில் கத்தினான். பின்பு கையில் குச்சியுடன் படிகளில் துள்ளி குதித்து என் அருகே வந்தான். அவன் பயங்கரமாக சிரித்தான். சாராய நாற்றம் என் மூக்கை துளைத்தது. அந்த பொழுதில் என்னால் செய்ய முடிந்த ஒரே காரியத்தை நான் செய்தேன். ஓட்டம் பிடித்தேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரையும் காணவில்லை. அவன் விடவில்லை. வலது கையில் கம்பை சுழற்றியவாறு என்னை துரத்தினான். அவன் என்னை நெருங்க, இது என்ன பித்துக்குளித்தனமாக இருக்கிறது என்று நினைத்தவாறு எப்படியாவது தசாஸ்வமேத சென்றடைந்து விட வேண்டும் என்று எண்ணி வேகமாக மூச்சு வாங்க ஓடினேன். என்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற அங்கு யாராவது கிடைக்கலாம். அப்பொழுது 2-3 தெருநாய்கள் வேறு அவனோடு சேர்ந்து என் குதிகால்களை குதற வேண்டும் என்ற முயற்சியில் குலைத்து கொண்டே என்னை துரத்தி வந்தன. அவைகள் அவன் கூட்டாளிகளோ என்னவோ. தசாஸ்வமேத படித்தரை கண்ணுக்கு தெரியும் பொழுது வெறிபிடித்தது போல இருந்த ஒரு பெரிய கருப்பு நாய் என் முன்னே பாய்ந்தது. நான் தடுமாறி தலைகுப்புற கீழே விழுந்தேன். வலது கண் புருவத்தில் நல்ல வலி இருந்ததால் அங்கு வெட்டு ஏற்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரிந்தது. ஆனால் ஓர் ஆச்சரியம்! குலைக்கும் சத்தமோ உருமும் சத்தமோ இல்லை. ஒரே அமைதி. என்னை துரத்தி வந்த அவன் என்னை தாவி பிடித்து விடுவானோ என்ற பயத்தில் நடுங்கி போனேன். திரும்பி பார்க்கவோ எழுந்து நிற்கவோ பயமாக இருந்தது. அப்பொழுது தெளிவாக இனிமையாக, நமோ நாராயணா, எழுந்திருங்கள் சுவாமி, நீங்கள் பத்திரமாக உள்ளீர்கள் என்று ஒரு குரல் கேட்டது. மிகுந்த தயக்கத்துடன் நான் முகத்தை திருப்பி எழுந்து அமர்ந்தேன். அங்கு என் முன்னால் உடைகளற்று பார்க்க அழகாக தோள்பட்டி வரை பழுப்பு நிற தலைமுடி தொங்க ஓர் யோகி நின்று இருந்தார். அவர் சிரித்தபடி பழங்கால சந்நியாச வகையை தோற்றுவித்த ஆதிசங்கரர் நாயுடன் அருகில் வந்த அகோரியை கண்டு வெகுண்டது போல, நீயும் உன் தண்டியை துறந்தாலும் சாதி சமயம் உயர்வு தாழ்வு சுத்தம் அழுக்கு போன்ற எண்ணங்களை உன் மனதிலிருந்து வெளியேற்றவில்லை. நீயும் ஹரிச்சந்திரா படித்துறை பணியாளர் உன் அருகாமையில் வந்தவுடன் தீட்டு வந்து விடுமோ என்று பயந்தாய் என்றார். உண்மையில் தீண்டத்தகாதவரும் இல்லை, நாய்களும் இல்லை. எல்லாம் நான் உருவாக்கிய தோற்றம். என் இருப்பிடம் கைலாசத்தில் உள்ளது. சிலர் என்னை ஸ்ரீ குரு பாபாஜி என்று அழைப்பர். உன் பல பிறவிகளில் முதல் முறையாக நீ என்னை சந்திக்கின்றாய். என்னால் உன்னுள் இருக்கும் ஆற்றலை பார்க்க முடிகிறது. இன்று இரவு உன்னை நான் சீடனாக ஏற்று பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன பண்டைய விஞ்ஞானமான கிரியாவை உனக்கு போதிக்கின்றேன். உன் காயத்தை கங்கையில் கழுவிவிட்டு என்னுடன் வா என்றார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்பதை தவிர நான் இருந்த நிலைமையை விளக்க வேறு வார்த்தை இல்லை. நாங்கள் அஸ்தி படித்துறைக்கு திரும்பினோம். பாபாஜி படிகளில் நின்று சத்தமாக 3 முறை ஆஹோ என்று கத்தினார். ஒரு சிறிய படகு வந்தது. படகோட்டியின் கண்களை தவிர முகம் முழுவதும் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது. வா என்றார் பாபாஜி. நாங்கள் படகில் ஏறினோம். சிறிது நேரத்தில் கங்கையை கடந்து மணல் பாங்கான அக்கறைக்கு சென்றோம். அங்கு நிறைந்த தனிமையில் பாபாஜி மகாமுத்ரா, நாபிக்ரியா மற்றும் ஹுங்சோ யுக்தி ஆகியவற்றை கொண்ட கிரியா பயிற்சியில் எனக்கு தீட்சை கொடுத்தார். அன்றுதான் நான் மிகச்சிறந்த ஒரு தியானத்தை செய்தேன். வைகரை பொழுது நெருங்க உதிக்கும் சூரியன் வானத்தை பொன்னிறத்தால் வர்ணமடிக்கத் தொடங்கிய சமயம். பாபாஜி நாம் திரும்ப வேண்டும் என்று சைகை செய்தார்.
காத்திருந்த படகில் ஏறி அஸ்ஸி படித்துறைக்கு சில நிமிடங்களில் திரும்பினோம். பாபாஜி கிளம்பும் தருணம் சொன்ன அறிவுறுத்தல் என்னவென்றால், நீ தொடர்ந்து காவி உடை அணியலாம். நீ பத்ரிநாத் சென்று அங்கு அழகாந்தா ஆற்றின் கரையில் ஓர் குடிலில் 1.5 வருடம் இரு. உன் கிரியா பயிற்சியை தினம் 1 மணி நேரம் செய்து வாரம் 1 மணி நேரமாக அதிகரித்து தினமும் 8 மணி நேரம் செய்யும் வரை பயிற்சி செய்து கொண்டே வா. உன் 1.5 வருட தனிமையில் நான் உன்னை சந்திக்க மாட்டேன். பின்பு பெனாரஸிற்கு திரும்பி வா. மணிகர்ணிகா படித்துறையில் ஒரு நள்ளிரவில் உன் பயிற்சியை நான் ஆய்வு செய்கின்றேன். மௌன விரதம் இரு. உன் உடலுக்கு தேவையானதை பத்ரிநாத்தில் உள்ள அன்னசத்திரங்களில் வேண்டி பெற்று உண்டுகொள். நண்பர்களை சேர்க்காதே, யாருடனும் பழகாதே. உனக்கு குடில் கிடைப்பதற்கு நானே ஏற்பாடு செய்கின்றேன். கவலை வேண்டாம். உன் தேவைகள் அனைத்தும் எப்படியாவது பூர்த்தியாகும் என்றார். அந்த யோகி என்னை பார்த்து, ஸ்ரீ குரு பாபாஜியை நான் பார்த்த அனுபவம் இதுதான். அதற்கு பின்பு நான் அவரை சந்தித்தது என் சாதனா முடிந்து பெனாரஸ் திரும்பிய போது எனக்கு வாக்கு அளித்தது போல் மணிகர்ணிகா படித்துறையில் நள்ளிரவில்தான். இப்பொழுது நான் ஓர் இடத்தில் 2 மாதங்களுக்கு மேலாக தங்குவது இல்லை. என்னுடைய எளிய தேவைகள் எப்படியாவது நிறைவேறிவிடுகின்றன. கிரியாயோக செய்ய ஆரம்பித்து 6 ஆண்டுகள் ஆகின்றன. என் உள்மனதில் சில மாற்றங்கள் உண்டாகிவிட்டன. ஆனால் நான் இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் என்றார். உனக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால், மகேஸ்வரநாத் பாபாஜி அறிவுறுத்தியபடி உன் பயிற்சியை தொடர்ந்து செய். ஸ்ரீ குரு பாபாஜியின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கட்டும் என்று கூறி நிறுத்தி அவர் கைகளை என் தலைமேல் வைத்து, நீ இப்பொழுது போகலாம். நான் இங்கிருந்து செல்கின்றேன். நாளை என்னை இங்கே பார்க்க முடியாது. உன்னை ஸ்ரீ குரு என்னிடம் அனுப்பியதற்கு ஏதோ காரணம் இருக்கலாம். நீ கவனமாக ஸ்ரீ கோரக்நாத்தின் சித்தாந்த பத்தியை படி என்று அறிவுறுத்த எனக்கு ஒரு உத்வேகம் வருகிறது. ஹரிவோம் என்று கூறினார். அவரை விழுந்து வணங்குவதை தவிர வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை. அடுத்த நாள் டெல்லி திரும்பினேன்.